வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கான் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு தற்குறி உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா வீட்டுக்கு ஒரு அப்பம் பேச்ச கேட்காத பிள்ளை உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா தன் பெத்த பிள்ளையே மதிக்காத ஒரு விஜய் உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா ஒரு தரம் கெட்ட கேடுகட்ட கேவலமான இழிவான அரசியலை பண்ணக்கூடிய தன்னை மட்டுமே பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய ஒருத்தன் உருவாயிருக்கான்னு அர்த்தம். அப்படிலாம் எந்த வீட்லயும் தமிழ்நாட்டுல உருவாகல. உங்க கட்சிக்கார வீட்டுல வேணா சில விஜய்கள் இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமான எல்லார் வீட்லயும் விஜய் இருப்பான்னு சொல்றது எந்த மாதிரியானது? எங்க வீட்டுல விஜய் இல்லங்க. இந்த பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்க யார் வீட்லயே விஜய் இருந்தா சொல்லுங்க. எங்க வீட்டுல விஜய் இருந்தா தலையிலே ஒரு அடி டப்புன்னு. ஓ அப்படி. அப்போ இது என்னது? விஜய் பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்ப அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது தலைவன் கோடி பறக்குது மூன்றெழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். எப்படி அவன் பண்பா அப்படின்ட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்ப நீ என்ன பண்ற, உன் பையன்கிட்ட ஒரு 4 மடக்கு வாங்கி முடக்குன்னு குடி. அப்பயாச்சு உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்ப்போம்.